This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 11/10/2023 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான மாடிஃபிகேஷன் ஆஃப் த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த டைமில் அப்ளை பண்ணவங்க திருப்பி அப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி பே பண்ணியிருந்தால் இப்போ பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டீட்டெயில் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எடிட் பண்ணிக்கலாம். சேம் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நியூவாக அப்ளை பண்ணுறவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 24/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி ஃப்ரம் உமன் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2025 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் 18 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சில எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். No maximum age limited shall mean that the applicant should not have complete 16 years of age on the date of notification or at the time of selection or appointment of the போஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் இல்லைனாலும் நீங்கள் 60 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸிங் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் மார்க்கை பொறுத்து உங்களை செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுருந்தா உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் 60%, எஸ்எஸ்எல்சி 40% வெயிட்டேஜ் மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ கோர்ஸ் 60%, எஸ்எஸ்எல்சி 40% வெயிட்டேஜ் மார்க்கை நாங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே நோட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட் ப்ளஸ் இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எஸ்எஸ்எல்சி டு ஹையர் செகண்டரியாக சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாரும் பாதிக்காத வகையில் எஸ்எஸ்எல்சி அண்டு டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் நாங்கள் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ COVID-19 டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபார் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்றா எஸ்எஸ்எல்சி மார்க்கோ இல்லை ஹையர் செகண்டரி மார்க்கோ நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் வெயிட்டேஜுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் COVID-19 நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கான இன்சென்டிவ் மார்க் நாங்கள் கவுண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக போட்டுருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.